டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச தோழர் மைனர் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். கோபி நயினார் அவர்கள் தோழர் மதிவதனி குறித்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதாவது கரடிப்புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல தலித் மக்கள் பல ஆண்டுகளா வசித்து வராங்க. அவங்களுக்கு வீட்டு மனை வேணும், பட்டா வேணும் அப்படின்றதுக்காக அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரியாரையை பேசுற, சமூக நீதியை பேசுற இந்த திராவிட மாடல் அரசு அவங்க பக்கம் நிக்காம பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் அவங்க வசதிக்காக சாலை போடணும், அவங்க சரக்குகளை கொண்டு போறதுக்காக சாலை போடுறதுக்கு அந்த நிலத்துல போடுறாங்க. அந்த மக்களை புறக்கணிச்சுட்டு அங்க சாலை போடுறாங்க. இது குறித்து நான் மதிவதனி அவங்க கிட்ட இதுக்காக போராட வர சொல்லி கேட்டிருந்தேன். தவிர்த்துட்டாங்க. நான் அதைதான் சொல்லியிருந்தேனே தவிர அவங்கள நான் எங்கேயும் தாக்கல. நான் அவங்க எங்கேயும் தாக்கிறதா சொல்லி பல பேர் பொய்யான கருத்துக்களை பரப்புனதா இப்படி ஒரு இது போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க ஒரு காணொலி போட்டிருக்கிறீங்க. கோபி நயினாரே ஒரு போலியான நபர் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாரி ஒரு காணொலி அது இருக்குது. உண்மையிலே கரடிப்புத்தூர் மக்களுக்கு ஆதரவா அவர் போராடினாலா இல்லையா, அந்த நிலத்தை அவங்களுக்கு வீட்டு கொடுக்குறாரா இல்லையா, அங்க என்ன நடக்குது? இதுல தோழர் கோபி நயினார் அவர்கள் மதிவதனி தோழர் அவர்கள் குறித்து பேசின அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கோபி நயினார் வெர்சஸ் மதிவதனி, அல்லது மதிவதனி வெர்சஸ் கோபி நயினார், அல்லது கோபி நயினார் வெர்சஸ் திகா, அல்லது கோபி நயினார் வெர்சஸ் பெரியாரிய உணர்வாளர்கள் அப்படின்னு தான் இந்த நேரேஷன் போயிட்டு இருக்கு. தவிர இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க நடந்த போராட்டம், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சோ அங்க நடந்த போராட்டம் அங்க உள்ள குளத்துல இருந்து மண் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா அவர் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு. 2 குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுல முதல் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு. சரி, குளத்துல இருந்து மண் எடுக்கிறாங்கன்னாக்கா யாரோ ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ தங்களுடைய சுய தேவைக்காக எடுக்கிறாங்கன்னாக்கா அதை நம்ம கேள்வி எழுப்பலாம். அல்லது அவங்க எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம கேள்வி எழுப்பலாம். அங்க மண் எடுக்கிறது அந்த கிராமத்துக்கு அல்லது அந்த ஏரியாவுக்கான ரோடு போடுறதுக்கு மண்ணு தேவைப்படுது. அப்ப எப்பவுமே ரோடு போடும் பொழுது அந்த சுற்று வட்டாரத்துல 10 கிலோமீட்டருக்குள்ள அங்க மண்ணு அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடத்துல எங்க இருக்கோ அதை தான் எடுத்து பயன்படுத்துவாங்க. அதுதான் விதிமுறை. அந்த விதிமுறை அடிப்படையில அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு குளத்துல உள்ள மண் எடுத்து அந்த ஊருக்கு ரோடு போடுவதற்கு பயன்படுத்துதே தவிர, இந்த மண்ணை யாரும் பாக்கெட்ல போட்டு அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏவோ யாரும் கொண்டு போகல, அவங்க வீட்டுக்கு கொண்டு போகல, அல்லது அரசு அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகல. அந்த ரோட போட சொல்லி கரடிப்புத்தூர் மக்கள் போராடினாங்க. எந்த மக்கள் போராடினாங்க? யாருமே போராட்டம் நடத்தல. அந்த ரோடை யாரும் கேட்கல. அந்த ரோட்டே கார்பரேட்டுக்காக தான் போடுதுன்னு சொல்றாரு. இல்லைங்க, ரோடுங்கிறது டிஃபால்ட்டா எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. இதை கேட்டா எல்லாருமே சிரிப்பாங்க. யாரு கேட்டான்னு கேட்கறது சீமான் கேட்கறது மாதிரி இருக்கு. இப்ப நான் உன்ட்ட கேட்டமா, நான் கேட்டமா இல்ல கேட்டமாங்கிறேன் அப்படின்னு கேட்பாப்புல மேடையில. அது அப்படியே ஒரு பிரதிபலிக்கிறாப்புல. இப்ப ரோடு வேணுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு வசதி, சாலை வசதி அப்படிங்கிறது. எங்கேயாவது போனோம்னாக்கா ஒரு இடத்துக்கு போகணும், திடீர்னு உடம்பு சரியில்லை யாருக்கோ. இப்ப எல்லா ஊர்லயும் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதிகளோட மருத்துவமனைகள் எல்லா ஊர்லயுமே இருக்காது. ஆனா குறிப்பிட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு அல்லது 20 கிலோமீட்டருக்கு 25 கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை எல்லா வசதிகளுடனும் கூடிய மருத்துவமனையாக அது இருக்கும் பெரும்பாலும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராமத்துல இருந்து அல்லது அந்த மருத்துவமனை வசதி இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, உடனடியாக ஒரு ஐசியூக்கு கொண்டு போகணும் அல்லது ஒரு அவசர சிகிச்சை பண்ணணும்னாக்கா சாலை வசதி மிக மிக அவசியம். சாலை வசதி இல்லாம அந்த உசுரை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? எதுல போட்டு கொண்டு போவீங்க? பழைய மெத்தட்ல தூளி கட்டி கொண்டு போக முடியுமா? இப்போ எவ்வளவோ நம்ம நவநாகரிகமா மாறிட்டோம். சாலை வசதிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். அதனால என் மக்கள் கேட்கல, இந்த கிராமத்து மக்கள் கேட்கல, அதற்காக எதுக்கு ரோடு போடுற அப்படிங்கிறது உண்மையிலேயே அண்ணன் கோபி நயினார் அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியை கேள்வி எழுப்பு செய்யுது, அல்லது அவருடைய அறிவு முதிர்ச்சியை கேள்வி எழுப்பு செய்யற விஷயம் தான் அது. அப்ப அங்க உள்ள மண் எடுத்து அங்க ரோடு போறதுக்காக பயன்படுத்துறாங்களே தவிர அதை எடுத்து எந்த அமைச்சர்களும் தனியாக பயன்படுத்தல, எந்த எம்எல்ஏவும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகல, எந்த அரசு அதிகாரிகளும் அவங்க பாக்கெட்ல போட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகல, அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யல. மக்களுக்கான பயன்பாட்டுக்காக ஒரு ரோட்டை போடுறாங்க. அதற்காக அரசு நிலத்துல இருந்து மண்ணை எடுத்து அரசு அந்த ரோட்டுக்கு பயன்படுத்துது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தலித் மக்கள் வாழ்ற பகுதியில அந்த ரோடு வருதா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இல்லைங்க, அந்த ரோடு அந்த வழியா போகுதுன்னா அந்த மக்கள் பயன்படுத்துவதற்கான ரோடு தானே இருக்கும். அந்த ரோடுல பயன்படுத்தும் பொழுது அங்க உள்ள கம்பெனிகளும் அந்த ரோடை பயன்படுத்தும். இப்ப எங்க ஊர் பக்கம் இந்த ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓஎன்ஜிசி எங்க ஊர் பக்கம் உண்டு, திருவாரூர் பக்கம் ஓஎன்ஜிசி உண்டு. அங்கங்க ஓஎன்ஜிசி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஓஎன்ஜிசி இருக்கிறதுனால அங்க சாலை வசதியை டிராக்டர் அல்லது ராலி அதிகமா பயன்படுத்துவாங்க. சோ அந்த லாரி பயன்படுத்துறதுக்கு சாலை வசதி மிக மிக அவசியமாக இருக்கும். அப்ப சாலை வசதி போடும் பொழுது நாங்க என்ன ரோடு கேட்டோமா, எதுக்கு சாலை வசதி போடுறோம்னு நாங்க யாரும் கேட்கல. எங்க ஊர்ல சாலை வசதி யாரு போட்டான்னு ஓஎன்ஜிசி வந்துருச்சு. ஓஎன்ஜிசி வேணுமா வேணாமாங்கிறது வேற விவாதம், அதை வேணா தனிப்பட்ட முறையில வாதிக்கலாம். ஆனா வந்துச்சு, அதுக்காக சாலை போடும் பொழுது அந்த சாலையை நானும் தான் பயன்படுத்த போறேன், எங்க ஊர்ல உள்ளவங்களும் சேர்ந்து தான் பயன்படுத்த போறாங்க. ஆனா அங்கு போடப்படுகிற சாலை அவர் ஏதோ சொல்றாரு, எங்கேயோ ஒரு பெருமுதலாளிக்காக அந்த சாலை போடப்படுது அப்படின்னு சொல்றாப்புல. இது அவர் சொல்ற குற்றச்சாட்டு ஒண்ணு. அப்படின்னாக்கா குற்றச்சாட்டாக அவர் போராட்டம் பண்ணிருக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த கார்பரேட் வருது, இந்த கார்பரேட்டுக்காக மக்களுடைய பணத்தை எடுத்து
அந்த கார்பரேட்டுக்கு செலவு பண்றாங்க. இங்க ஏற்கனவே ரோடு இருக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கான ரோடு நல்ல ரோடாகவே இருக்கு, எந்த பழுதும் இல்லாத ரோடாகவே இருக்கு. அந்த ரோட்டு மேல அதை இடிச்சிட்டு அல்லது அந்த ரோட்டை இன்னும் நவீனப்படுத்தணும் அந்த முதலாளிக்காக, இல்லைன்னா முதலாளி கோச்சுப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த மண் எடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டா இருந்தாக்கா அது நியாயமான குற்றச்சாட்டு. அப்ப அங்க சாலை வசதி இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. நாங்க என்ன சாலை கேட்டோமா அப்படின்னாக்கா அப்ப சாலை வசதி இங்க இல்ல. அப்ப இல்லாத சாலை வசதி தான் அங்க போட்டு தர்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதையும் தாண்டி அண்ணன் கோபிநாத் அவர்களுக்கு அந்த சாலை போடுவதே பிரச்சனை, சாலை எதுக்கு போடுறீங்க, அது ஒரு முதலாளிக்காக போடுறீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருந்தால் அப்ப அவருடைய நோக்கம் ஒரு குற்றச்சாட்டு ஒன்னே ஒன்னதான் இருந்திருக்கணும். சாலை போடுவது மக்களுக்கானது அல்ல, அது கார்பரேட்டுக்கானது, அதனால இந்த சாலை போடுவதை நாங்கள் தடுக்கிறோம் அப்படிங்கிறதா குற்றச்சாட்டா இருந்திருக்கணும். ஆனா குற்றச்சாட்டா இன்னொரு அடுக்குல என்ன வைக்கிறாருனாக்கா தலித் மக்களுக்கு அங்க குடியுரிமை வசதி இல்ல, பட்டா கொடுக்கப்படல அப்படின்னு இன்னொரு ஒரு சார்ஜ சேர்த்து பண்றாப்ல. அப்ப தலித் மக்களையும் உள்ள கொண்டு வந்து அவருடைய அரசியலுக்கு அல்லது அவருடைய சுயலாபத்துக்கு அந்த மக்களையும் பலி கொடுக்க பாக்குறாருங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னாக்கா அதுல இருந்து இன்னொரு ஒரு இடம் தள்ளி போனோம்னாக்கா ஒரு புறம்போக்கு இடம் இருக்கு. அந்த புறம்போக்கு இடத்துல இருந்தும் அந்த ரோடு போடுவதற்கான மண்ணை வந்து எடுக்கிறாங்க. அது மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம். ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா அந்த புறம்போக்கு நிலம், மண் எடுக்கிற புறம்போக்கு நிலம் இருக்கு இல்லைங்களா, அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஒட்னாப்ல உள்ள இடம். அது அங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஒட்னாப்ல உள்ள இடத்துல எப்படி மக்கள் வசிக்க முடியும்? அங்க சாலை வசதியே கிடையாது, அங்க போக்குவரத்து வசதியே கிடையாது, அங்க கடை கண்ணி எதுவுமே கிடையாது, அதை சுத்தி மருத்துவ வசதி பள்ளி வசதி எதுவும் கிடையாது. அதனால நீங்க வேற ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ மருத்துவமனைக்கோ அல்லது நகரத்தோட நீங்க கனெக்ட் பண்ணணும்னாக்கா அதுக்கு புதுசா நீங்க திரும்ப சாலை வசதி போடணுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க சட்டப்படி வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஒட்னாப்ல எந்த மக்களும் குடியேறுவதற்கு அனுமதி இல்லை, சட்டப்படி இது தவறு. எனக்கா பக்கத்துல ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்கு. அதனால அந்த இடத்துல உள்ள புறம்போக்கு நிலத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு நீங்க பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்றாப்ல. இப்ப அவர் கேட்கிற பட்டா கேட்கிறாரு இல்லைங்களா அந்த மக்கள் எங்க இருக்காங்கன்னாக்கா அந்த புறம்போக்கு லேண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 to 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடத்துல ஏற்கனவே அவங்க காலங்காலமா அங்க வசிச்சுட்டு வராங்க. அப்ப இந்த இஷ்யூ யாருக்கு போகுதுனாக்கா தலைமையினுடைய காதுக்கு போகுது. அப்ப தலைமை கலெக்டரை கூப்பிட்டு பேசுறாங்க. கலெக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஐயா ஒண்ணும் இல்ல, மக்கள் இருப்பது அந்த புறம்போக்கு இடங்கிறது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஒட்னாப்ல இருக்கிற இடம், அங்க பட்டா தர முடியாது, உங்களுக்கே தெரியும். இப்ப பட்டா தர்றது பிரச்சனைனாக்கா ஏற்கனவே இருக்காங்க இல்லைங்களா, அங்க பட்டா தரலாம், அங்க நோ இஷ்யூ, அங்க கிளாசிபிகேஷன் மாத்தி அங்க பட்டா கொடுத்துடலாம். லாஸ்ட் ஒரு 5 years அங்க இருக்கு, அவங்க வசிப்பதற்கான ஆதாரங்களை ஒருத்தரும் சப்மிட் பண்ணாக்கா எல்லோருக்குமே பட்டா வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே சட்டமன்றத்துல முதல்வர் பேசிட்டாப்ல. அதனால இதற்கு முன்னாடி பல பேருக்கு வந்து அந்த மாதிரி பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். இதற்கு பிறகும் இதே மாதிரி 5 வருடங்கள் ஒரே இடத்துல ஏழை மக்கள் வாழ்றாங்க, நிலமில்லாத மக்கள் வாழ்றாங்க அப்படின்னாக்கா 5 வருடம் அங்க வாழ்றாங்களா அப்படிங்கறத சோதிச்சுட்டு அவர்களுக்கு தாராளமாக அரசு அதிகாரிகள் பட்டா கொடுங்கள் என்று சட்டமன்றத்துல சொல்லியாச்சு. அதனால இதுல எந்த இஷ்யூவும் இல்லைங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல பட்டாவா அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிடலாம், இது நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லிட்டாப்ல. இதற்கு மேல அதுல ஒண்ணுமே இல்லைங்களே. அப்ப அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கான பட்டாவை தந்து விடுகிறோம் என்று அரசாங்கம் சொல்லிவிட்டது. காலகாலமாக நூற்றாண்டு காலமாக தலித் மக்கள் அங்கு குடியிருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் சொல்லல. அண்ணன் கோபிநாத் அவர்கள் முக்தாரி கொடுத்த பட்டியல சொல்றாப்ல, நூற்றாண்டு காலமாக கரண்டிபுத்தூர்ல தலித் மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நூற்றாண்டு காலமாக ஒரு பகுதியில ஒரு மக்கள் கூடி வாழ்றாங்கன்னாக்கா அவங்களுக்கான சூழல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருப்பாங்க. சாலை வசதிகள் அங்க இருந்திருக்கும், அப்ப கடை கண்ணி போக்குவரத்துகள் எல்லாம் இருந்திருக்கும், போக்குவரத்து வசதி இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். அப்ப மக்கள் வாழக்கூடிய பகுதியாக அது முழுமையாக அது இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அங்க வாழக்கூடிய மக்களுக்கு அங்க பட்டா கொடுப்பதானே சரியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புறம்போக்கு லேண்ட்ல வந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்து இந்த புறம்போக்கு நிலத்துல இடம் கொடுங்க, புதுசா அந்த கொட்டாயெல்லாம் பிரிச்சுட்டு வந்து இங்க இருக்கணும் அப்படிங்கிறது அது அண்ணனுடைய அரசியல் முதிர்ச்சி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படி கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மக்கள் அந்த இடத்தை ஏத்துக்கிறாங்களா? அவங்க வாழ்ற இடத்துலயே அந்த இடத்துலயே பட்டா போட்டு கொடுக்குறான்றது மக்களும் ஏத்துக்கிறாங்களா? இல்ல, மக்களுக்கு அங்க உள்ள மக்களுக்கு வந்து இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பிரச்சனை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கு ஒட்னாப்ல உள்ள அரசாங்கம் தராது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இவர் வந்து அந்த மக்களை என்னவாக மண்டைய கழிவு அங்க கூட்டு வந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்ப என்ன பண்றாருன்னா கடைசியா நடந்த போராட்டம் எங்க நடந்திருக்குனாக்கா, இப்ப இங்க ஒரு பிரச்சனை தலித் மக்களுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறது பிரச்சனைனாக்கா அப்ப அந்த இடத்துல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனா அண்ணன் என்ன பண்றாருனாக்கா அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பொன்னேரியில ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்றாப்ல. இப்ப பொன்னேரியில ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணி இந்த மக்களை கொண்டு போய் அங்க வச்சு போராடின அப்படின்னு ஒரு ஜிமிக்ஸ் காமிக்கிறாப்ல. இப்ப இங்க கரடிப்புத்தூர்ல உள்ள மக்களை வச்சு போராட்டம் பண்றாப்ல, ஆர்ப்பாட்டம் பண்றாப்லனாக்கா அந்த கரடிப்புத்தூர்லயே பண்ணலாமே. எதுக்கு 50-60 கிலோமீட்டர் தள்ளி இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சு கொண்டு போய் அங்க இறக்கி கொண்டு போய் தான் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லையே.
அப்ப இங்க உள்ள கரடிப்புத்தூர் உள்ள மக்கள் தான் அங்க வந்தாங்கன்னாக்கா இல்ல, இங்க உள்ள ஒரு சில பேர், ஒரு 5-6 பேர் இங்க இருந்து மட்டும் தான் போனாங்களே தவிர பாக்கி யாரும் அங்க போகல. அங்க வந்தவங்க யாருனாக்கா, ஆமா, அங்க வந்தவங்க யாருனாக்கா இவருடைய இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி இவர் ஒரு சினிமாக்காரரு, இவரு கொஞ்சம் பிரபலமான நபர் அப்படிங்கறதுனால இவருக்கு கான்டாக்ட்ஸ வச்சுக்கிட்டு இவருக்கு இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி அங்கங்க மாதவரம் அல்லது பொன்னேரி வேற அங்கங்க உள்ள ஏரியாக்கள்ல இருந்து ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் 15 பேர் அங்கிருந்து வர வச்சுட்டாப்ல. அங்கிருந்து வர வச்சு ஒரு 50 பேர் 60 பேர் 70 பேர்னு ஒரு கணக்கு காமிச்சு அல்லது ஒரு 100 பேர்னு கணக்கு காமிச்சு ஆர்ப்பாட்டத்தை பொன்னேரியில நடத்துறாப்ல. இதற்கான போராட்டத்தை பொன்னேரியில் நடத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இப்ப இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம பேச வேண்டிய கேள்வி. அப்ப இதை இதை மடைமாத்துவதற்காக தான் அவர் வந்து மதிவதனையை டார்கெட் பண்றாரு. அப்ப தீகாவை டார்கெட் பண்ணி பெரியாரசுகளை நோண்டி விட்டோம்னாக்கா அவங்க இதை மட்டுமே தான் பேசிட்டு இருப்பாங்க. மதிவதனி வெர்சஸ் கோபிநாத் வெர்சஸ் தீகான்னு போகும். இங்க நடந்த பிரச்சனைக்குள்ள அவங்க தலையிட மாட்டாங்க. அதனால இங்க இந்த குளறுபடிகள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம போகும் அப்படிங்கிற ஒரு மடைமாற்று வேலையை தான் கோபிநாத் செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி, சந்தேகம் நமக்கு எழுது. ஓகே, அதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து அங்க இருந்த மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிருக்குன்றது தெரியல. அதனால அவங்களுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துல இடம் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம கேட்கறது சரியா இல்ல அரசு நமக்கு ஒண்ணு கொடுக்குது அது நமக்கு சரியான்றது புரிஞ்சுக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா இவர் வந்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரு, இயக்குனர். அவர் வந்து மார்க்சிஸ்ட், பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட் எல்லாமே அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து எது சரின்றது புரியாதா? ஏன் அப்படி அரசு அதுக்கான நீதியை வழங்கின பிறகும் எதுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, இல்ல இப்படி ஒரு நரேஷனை ஏன் அப்படி உருவாக்கணும்? இப்ப இந்த கேள்விக்கு என்னால நேரடியா பதில் சொல்ல முடியும். ஆனால் அதை நேரடியாக பொது வழியில் அந்த பதிலை நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அமைப்பாய் திருளும் போது நம்ம படிச்சிருக்கோம். அதனால அதெல்லாம் இது பொது வழியில விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. இதை ஒருவேளை விவாதிக்கணும்னாக்கா தலைமை கிட்ட சொல்லலாம் அல்லது கட்சிக்குள்ள சொல்லி நம்ம அதை பேச சொல்லாமே தவிர நம்ம பொது வழியில் விவாதிப்பது என்பது தவறு. அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அண்ணன் கோபிநாத் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக அங்கு பணியாற்றியவர் அதே பகுதியில. அப்ப 100 காலமாக அங்க மக்கள் வசிக்கிறாங்க, இடம் இல்லாம பட்டா இல்லாம வசிக்கிறாங்கனாக்கா நீங்க மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுது ஏன் அவங்களுக்கு பட்டா வேண்டும் என்று நீங்க ஏன் போராட்டம் நடத்தல, ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல, அப்புறம் ஏன் வாங்கி கொடுக்கல, உங்களுக்கு பட்டாவை ஏன் வாங்கி கொடுக்கல? 2வது விசிகாவுல ஒரு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு அவர் பெரிய பயங்கரமான போராளி, நான் தான் கள போராளி, நான் தான் பிடலுக்கே எப்படி துப்பாக்கி பிடிக்கணும்னு கத்துக் கொடுத்தேன், நான் தான் சேகுவராவுக்கு எப்படி கொரில்லா முறையை செய்யணும்னு சொல்லி நான் தான் கத்துக் கொடுத்தேன், இங்க உள்ள எம்எல் மூவ்மெண்ட்டுகளுக்கு எல்லாம் நான் தான் வந்து குரு அப்படிங்கிற அளவுக்கு அவரு பில்டப் கொடுக்குறாப்புல. இல்ல, ஒருவேளை அவ்வளவு பெரிய உண்மையான மக்களுக்கான போராளியாக இருந்தால் ஏன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் இவரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கணும்? ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறார், பயங்கரமான போராளியா இருக்காருனாக்கா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து மேல தானே கொண்டு போகணும். அதுக்கு மேல கொண்டு போகாம மாவட்ட செயலர் பொறுப்புல இருந்து எதுக்கு அவர் தூக்கணும்? இப்ப மாவட்ட பொறுப்பாளர் கிடையாது, அவரு கட்சியில இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா மாவட்ட பொறுப்பாளர் கிடையாது, மாவட்ட செயலாளர் அவர் கிடையாது. இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர் வேற ஒருத்தர். அப்ப அந்த மாவட்டத்துல விசிகா துண்டை போட்டு ஒரு 10 பேரை வச்சுட்டு விசிகா கட்சியே வந்து போராட்டம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணார்ல அவரு. அந்த வீடியோவில் அவர் போராட்டம் பண்ணதாக சில தனியார் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டால எல்லாருக்கும் வந்து விசிகா துண்டை போட்டு நிக்க வச்சார்ல. அப்ப விசிகா தான் அதை முன்னின்று நடத்துது அப்படிங்கிறது உண்மை என்றால் அங்க உள்ள மாவட்ட செயலாளர் அந்த போராட்டத்துல ஏன் பங்கெடுக்கல? ஏங்க, ஒரு மாவட்டத்துல ஒரு கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குதுனாக்கா அங்க உள்ள மாவட்ட செயலாளருக்கு தகவல் போடும்ல, அங்க உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்துக்கணும்ல. மாவட்ட செயலாளர் எங்க அந்த போராட்டத்தில் காணும்? அப்ப மதிவதனி வரல அதனால போராளி இல்ல அப்படின்னா, தீகா வரல அதனால தீகா போராளி இல்ல, பெரியாரிஸ்டுகள் அந்த போராட்டத்துக்கு வரல அதனால பெரியாரிஸ்டுகள் போராளிகள் இல்ல, இவரெல்லாம் தலித்துகளுக்கு எதிரானவர் அப்படின்னாக்கா அப்ப அங்க உள்ள மாவட்ட செயலாளர் அந்த போராட்டத்தை கலந்துக்கலையே. ஆமா, விசிகாவோட அந்த மாவட்ட செயலாளர் கலந்துக்கல, அதுல பங்கெடுக்கவே இல்லை. அவரோட பங்களிப்பு அவர் ஏன் வரல, அவர் ஏன் புறக்கணிச்சாரு? அவருக்கு தெரியும், அந்த ஏரியாவில் இருக்கிறது தெரியுங்க, இது வந்து டுபா குரு போராட்டம். இது எங்க குளத்துல இருந்து மண் எடுத்து ரோடு போடுறதுக்கு பயன்படுத்தினாங்க, ரோடு போட்டாக்க மக்களுக்கு நல்லதுங்கிறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கல. அதனாலதான் அவரை மாவட்ட செயலாளராக அண்ணன் தொல் திருமாவளவன் நியமிச்சிருக்காரு. அப்ப ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் பக்கத்துல ஒட்னாப்ல உள்ள புறம்போக்கு லேண்ட்ல போய் ஒருத்தன் மக்களுக்கு பட்டா கொடு அப்படின்னு சொல்லி சட்டம் தெரியாம ரூல்ஸ் தெரியாம ஒருத்தர் கேள்வி கேட்கறானுக்கா, அதை விவரம் தெரிந்த மாவட்ட செயலர் போய் துணை நிற்பாரா? நிக்க மாட்டாரு. அதனாலதான் அவர் மாவட்ட செயலரா அண்ணன் வச்சிருக்காரு. அது தெரியாதனாலதான் அவர் மாவட்ட செயலர் தூக்குனாப்ல. அப்ப இவங்க மதிவதனி போகல அதனால மதிவதனி போராளி இல்ல, தீகா போராளி இல்ல, பெரியாரிஸ்டுகள் வரல பெரியாரிஸ்டுகள் போராளி இல்லைனாக்கா அப்ப அங்க உள்ள நீலமேகம் என்கிற மாவட்ட செயலாளர் போராளி இல்லையா? ஏன்னா அவர் கலந்துக்கலையா? அப்ப போராளி இல்ல. அப்ப மாவட்ட செயலாளருக்கு தெரியாம ஒரு கட்சியில இருந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய, அதுவும் இருக்காரல நமக்கு தெரியல, அடிப்படை உறுப்பினர் வச்சுப்போம். அப்ப அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏன் கோபிநாத் எப்படி இந்த போராட்டத்தை முன்னிட்டு பாரு கட்சியை வச்சு? அப்ப மாவட்ட செயலாளருக்கு அங்க என்ன பவர் இருக்கு? ஏன் மாவட்ட செயலர் போகல? சரி, மாவட்ட செயலரை விடுங்க. இப்ப அடுத்ததுக்கு வர்றேன்.
இப்ப தீகா வரல, போராளியில தலித்துகளுக்கு எதிரானதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் போல, சிபிஎம் தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கல, சிபிஐஎம் தான் கலந்துக்கல, நீலம் பவுண்டேஷன் அவங்க ரஞ்சித்தனன் அங்க காணுமே, ரஞ்சித்தனனே அந்த போராட்டத்துல காணுமே. அவரு திருவள்ளூர் மாவட்டம் தானே, வண்டி எடுத்து ஒரு அழுத்தம் அரை மணி நேரத்துல போய் இறங்கிடலாமே அவரு, ஏன் அங்க போராட்டத்துக்கு போல அவரு? அப்ப அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தலித்துகளுக்கு எதிரானவரா? அப்ப சிபிஎம் கட்சி வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சியா? சிபிஐ கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சியா? இதை நீங்க பேசியிருக்கோம்ல பேட்டியில. திகாக்கு மட்டும் தான் இப்ப கூப்பிட்டீங்களா? சிபிஎம் கூப்பிட்டீங்களா? மதிவதனிக்கு மட்டும் தான் போன் பண்ணீங்களா? சிபிஎம்க்கு போன் பண்ணீங்களா? சிபிஎம் ஏன் வர முடியாதுன்னு சொன்னாங்க? சொல்லுங்க, பொதுவெளியில சொல்லுங்க. ஏன் வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் காரணம். நான் தகவலை சேகரிச்சு தான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் பேசி தான் வந்திருக்கேன் நான். சிபிஐ ஏன் வரல? நீங்க கேட்ட பொழுது சிபி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து உங்கள்ட்ட என்ன பதில் சொன்னாங்க? ஏன் வர முடியாதுன்னு சொன்னாங்க? அப்ப மதிவதனையை மட்டும் டார்கெட் பண்றது என்ன நோக்கம்? அப்ப அது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த போராட்டத்தை வச்சுக்கிட்டு இவர் ஏற்கனவே ஆதவர்ஜுன சந்திச்சிருக்கிறாப்புல, சரிங்களா? இந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு இது தீகா மதிவதனி அப்படின்னு ஆரம்பிச்சது எங்க நடத்தினாப்லனாக்கா, இந்த பெரியாரிய உணர்வாளர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு நிப்பாட்டினாப்ல பாருங்க தலைவன். இது மதிவதனிட்ட ஆரம்பிச்சு நைஸா கொண்டு போய் பெரியாரிய உணர்வாளர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, அப்புறம் அந்த பேசு தமிழா பேசு ஊம்பளச்சேரி மாடு பிஜேபி RSS நடத்துற ஒரு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு இவரு. இல்ல பாசிஸ்டுகளை விமர்சிக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் கிடையாது, ஆனா ஒரு பெரியாரிஸ்டுகளை விமர்சிக்கும் போது இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வருது அப்படின்னு சொல்லி அதை கேக்குறேன். என்ன அச்சுறுத்தல்? தீகா முதல்ல உள்ள என்ன பதில் சொன்னாங்க? யாரோ போடுற 2 ஐடியில இருந்து போடுறாங்கனாக்கா அது தீகாவா? இல்ல தீகாவானுங்க பிரின்ஸ் இருக்காப்ல உள்ள பொறுப்பாளரா இருக்காரு, அவர் எதுவும் பதிவு போட்டாரா? ஐயா ஆசிரியர் வீரமணி எதுவும் பதிவு போட்டாரா? அல்லது அம்மா அருள்மொழி அம்மா எதுவும் பதிவு போட்டாங்களா? மதிவதனை எதுவும் ரியாக்ட் பண்ணிச்சு அதுக்கு? அல்லது அதுல உள்ள பொறுப்பாளர்களும் பல பேர் இருக்காங்களா தீகாவில், அந்த பொறுப்பாளர்களும் உங்களை எதிர்த்து ஏதாவது கொலை மிரட்டல் விட்டாங்களா? இவருடைய ஆதரவாளர்களாக காண்பித்துக் கொள்ளுகிற விசிகாவுடைய ஆதரவாளர் என்று காண்பித்துக் கொள்கிற சில பேர் தான் வந்து மதிவதனைய வந்து ரொம்ப ஆபாசமா வக்கரப்புத்தியோட இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை வச்சுக்கிட்டு விசிகாவே அப்படி பேசின்னு சொல்ல முடியுமா? அது தற்குறித்தனம் இல்லையா? ஏன்னா இது ஒரு பிரச்சனை ஒரு கலைப்பு விட்டு திருமாவளவன் வந்து டெய்லி இதுக்கு பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு மேடையில 50 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறாரு இவருக்கு. இவர் கலைப்பு விட்டு எங்கேயோ கை நீட்டிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இதுக்கு அந்த மேடையை வந்து 50 நிமிஷம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நேத்து நைட்டு லைவ்ல வந்து பேசியிருக்காரு, நான் இப்பதான் பாக்குறேன், ஜஸ்ட் பிஃபோர் தான் அந்த லைவ் நான் பாக்குறேன். லைவ்ல வந்து திரும்ப எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு. எப்ப நான் திரும்ப மேடையில சொன்ன திரும்ப கேட்க மாட்டேன், எதுக்கு பொது வழியில தான் பத்தி பேசுறீங்க, சட்டமன்ற எலெக்ஷன் வரைக்கும் பேசாம இருங்க, தேவையில்லாத விவாதம் முதல்லாம் அப்படின்னு கண்டிக்கிறாப்ல. அப்ப அந்த கட்சியை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிற அல்லது அந்த கட்சியில இருக்கிற சில பொறுப்பாளர்களும் கூட மதிவதனையை வந்து பொறுப்பாளர் காட்டிக் கொள்கிற பொறுப்பாளரோட வேணா விட்டுருங்க, ஆனா கட்சியில இருக்காங்க இருந்துகிட்டு இவங்க வந்து தலைவர் பேச்ச கேட்கறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு, அமைப்பாயத்தோட புத்தகம் என்ன சொல்றது எதுவுமே பாக்குறது இல்ல. இது கோபிநாடார் வந்து சொல்லிட்டாரு, அவருக்கு அப்படியே முட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தலைவருடைய பேச்சையும் மீறி கோபிநாடாருக்கு முட்டு கொடுக்கிறேன்ங்கிற பேர்ல மதிவதனைய ஆபாசமாகவும் இழிவாகவும் வக்கரமாகவும் பேசி திரிதாங்க. அது மட்டும் இல்ல, அதாவது மதிவதனை குறித்து வந்த புரளிகள் வதந்திகள் இருக்குல்ல, அந்த RSS யூடியூப் சேனல் பரப்புனது, நாம் தமிழர் கட்சிக்காரன் பரப்புனது, இந்த வீடியோ கட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. யாரு? ரஞ்சித் ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜ், அப்புறம் திருமா அவர்களின் பெயரை சொல்லி இயங்குகிற சில ட்விட்டர் ஐடிகள், இதெல்லாம் வந்து போடும் பொழுது இது கட்சிக்கு கெட்ட பேர் ஆகுமா? அதை பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஆபாசமா சில பேர் பதிவு போடுறாங்க. இது தலைவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? என்ன புரிதல் இருக்கு? என்ன பொருளோட இயங்குறீங்க? அப்ப கோபிநாடார் என்ன பண்றாங்கன்னாக்கா நேக்கா கட்சிக்குள்ள வந்து டேக் ஓவர் பண்றதுக்காக தனக்கான ஒரு ஆதரவு படைய வெளியில திரட்டிட்டு இருக்காரு. ஏன்னாக்கா அவர் கேட்கறது திரும்ப எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுங்கன்னு கேட்கிறாரு அவரு. அதாவது இந்த மாவட்டம் ஏற்கனவே இருக்கிற மாவட்டத்தை 2ஆ பிரிங்கன்றாப்ல. பிரிச்சு எனக்கு ஒரு பகுதியை ஏங்க எதுக்கு ஏற்கனவே இருந்ததை எதுக்கு புடுங்கினாங்க? ஏதோ நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க, அதனால புடுங்கிருக்காங்க உங்கள்கிட்ட. இல்ல அப்போ வந்து அவர் வந்து எல்லா கட்சிகிட்டையும் சிபிஎம் சிபிஐ உங்ககிட்ட கூட பேசியிருந்ததா சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கிட்டையும் ஆதரவு கேட்டிருக்கிறாரு, யாருமே அதை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முன் வரல, அதை மறுத்து இருக்கிறாங்க. அந்த நிலையில மதிவதனிகளை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு ஆதவர்ஜனாவை குறிப்பிட்டிருந்தீங்க, சீமான், இவங்க எல்லாம் எப்படி திராவிடத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்களோ, குறிப்பா தலித்துக்கு எதிரானவர்கள் பெரியாரிஸ்டுகள், திராவிடர்கள், இல்ல திராவிட மாடல் அரசு, இந்த அரசு வந்து தலித்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு நரேஷனை உருவாக்குறதுக்காக பரப்புறதுக்காக தான் மதிவதனி அவர்களை டார்கெட்டா வச்சு இந்த அவதூற பழக்கணும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மதிவதனை, ஆமா எக்ஸாக்ட்லி அதான் மதிவதனி என்கிற அந்த தனிநபர்கிட்ட ஆரம்பிச்ச தாக்குதல் தீகாவுக்கு மாறுது. தீகாவுக்கு போயிட்டு அங்கிருந்து பெரியாரிய உணர்வாளர்கள், ஒட்டுமொத்த பெரியாரிய உணர்வாளர்களா என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாப்புல. எந்த பெரியார் உணர்வாளரு? அண்ணன் குளத்தூர் மணியால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா? அல்லது அண்ணன் கூராமஸ்னால உங்க உயிருக்கு ஆபத்தா?
இல்ல சொல்லுங்க, எத்தனை பெரியாரிய உணர்வாளர்கள், இவர் சொல்ற பெரியாரிய உணர்வாளர்கள் எத்தனை பேர் வந்து இங்க பலியாகி நிக்கிறான் தெரியுங்களா? ஒரு மத அடிப்படை வாதத்தை பேசியதால் அண்ணன் குளத்தூர்மணி அமைப்புல இருந்த, திமுக அமைப்புல இருந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் அமைப்புல சேர்றாரு, கடவுள் மறுப்பு பேசுறாரு. அப்ப அதே மதத்தை சேர்ந்த மத அடிப்படைவாதிகளால் அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. மதத்துக்கு எதிராக பேசினார். சாதிக்கு எதிராக எத்தனை கலப்பு திருமணங்கள் செஞ்சிருக்காரு தெரியுமா? அவரு நம்ம கூராமசன எப்பவோ ஏங்க 1000 கலப்பு திருமணங்களுக்கு மேல வெவ்வேறு சாதிகளை வெவ்வேறு மதத்துல இருந்து வருகிறவர்களுக்கு கோயம்புத்தூர்ல 1000க்கும் மேற்பட்ட அந்த சுயமரியாதை திருமணங்களை அவரே தலைமை நின்று நடத்தி வச்சு கிட்டத்தட்ட 6000 திருமணம் சொல்றாங்க. 6000மா? நான் நம்பரை தப்பா சொல்லிட்டேன். அப்ப பாருங்க 6000 இதே மாதிரி வெவ்வேறு சாதி வெவ்வேறு மதங்கள்ல திருமணங்களை 6000க்கும் மேற்பட்ட திருமணங்களை வெளியில செய்தி ஏதாவது தெரிஞ்சா முதல்ல 6000ங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர் யோசிச்சு பாருங்க. ஒரு 6000 ஃபேமிலியில உள்ள 6000 குடும்பத்தில இருந்து அவங்கள வந்து ஒரு பெரியாரிய உணர்வாளராக அல்லது அம்பேத்கரிய உணர்வாளர்களாக அவங்க வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சாதி மனநிலையில இருந்து வெளியில எடுத்திருக்காரு அவரு. அதற்கான பாதுகாப்பையும் கொடுக்குற 6000 பேருக்கு திருமணம் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், சுயமரியாதை திருமணம் பண்ண வைக்கிறது ஒரு விஷயம். அதாவது வெவ்வேறு சாதி வெவ்வேறு மதத்துல இருந்து அதோட நிக்கல. அதுக்கப்புறம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க திருமணம் நடத்தி வச்சிடலாம், ஆனா பாதுகாப்பு எப்படி கொடுப்பீங்க? உங்க உசுரை நீங்க பணைய வைக்கணும். ஒரு 4-5 டாடா சுமோ எடுத்துட்டு வருவாங்க, நீங்க துணிஞ்சு நிக்கணும். இப்ப நின்னது யாரு? கூராமசன் நின்றுருக்காரு, குளத்தூர் மணியனை நின்றுருக்காரு. அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்ல நேரடியா வந்து கலப்பு திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள புந்து பொண்ணை தூக்கிட்டு போய் மாப்பிள்ளை தூக்கிட்டு போய் திரும்ப இவங்க போய் அங்க பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டு நேரடியா பிசிக்கல் அட்டாக் நடந்து வெட்டு குத்துலாம் நடந்து திரும்ப அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து காப்பாத்தி வேற ஒரு இடத்துல வச்சு இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன் மதுரையில மணியமுதன் அவரு இதே மாதிரி நிறைய கலப்பு திருமணங்கள் செஞ்சு வச்சிருக்காரு. இதற்காக விகடன்ல அவர் ஒரு கவர் ஸ்டோரியா போட்டுருந்தாங்க. அவர் ஏன் நானே 2-3 பேரை இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3-4 பேர் நினைக்கிறேன், நான் அவர்கிட்ட அனுப்பிச்சு வச்சு அப்புறம் அவருதான் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி சுயமரியாதை திருமணமா நடத்தி வச்சு திரும்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பையும் ரெடி பண்ணி கொடுத்து இவ்வளவு வேலைகளையும் அவர் பார்த்திருக்காரு. நானே 3-4 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் சமூகத்துல யாரு செய்யறா? இப்ப இவங்க எல்லாம் சும்மா உட்காந்து பண்ண போலிங் விளையாண்டு இருக்காங்களா? அவங்களா டைம் பாஸ் இல்லாம இங்க உள்ள இப்ப குளத்திருமணியனால இவங்க எல்லாம் பெரியாரிய உணர்வாளர்கள், இவங்களால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா? பெரிய அம்பேத்கரிஸ்டுகளுக்கு அல்லது அண்ணன் கோபிநாதர் போன்ற போராளிகளுக்கு சக போராளியான பெரியாரிய உணர்வுகளால் உயிருக்கு ஆபத்துனாக்கா இது இது வந்து ஒரு கருணையை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும். இந்த இதை வச்சுக்கிட்டு யாரோ 4 பேர் ட்விட்டர்ல போடுவாங்களா அந்த கமெண்ட்டை வச்சுக்கிட்டு பாருங்க ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகள் இப்படிதான், ஒட்டுமொத்த பெரியாரிய உணர்வாளர்களும் இப்படித்தான் பேசுவாங்க, என்னுடைய உயிருக்கு ஆபத்து, நான் விருதை திருப்பி தருகிறேன். இது ஸ்கோர் பண்ற இடங்க. அது டிபேட் பண்றதுக்கு முடியல அவரால், அவர் மாட்டிக்கிட்டாரு, கரெக்டா முட்டு சந்தில சிக்கிட்டாப்ல. அதனால டிபேட் பண்றதுக்கு முடியல, பாயிண்ட்ஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு என்ன பண்றாருன்னா பேத்தாச கையில எடுக்கிறாரு. என் உயிருக்கு ஆபத்து. யார் உயிருக்கு ஆபத்து? யார் உயிருக்கு ஆபத்துன்னு கேக்குறேன். ஏங்க குளத்தூர்மணியனுக்கு தினம் உயிர் ஆபத்து இருக்குங்க. அவ்வளவு தாக்குதே ஐயா நம்ம தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளவு நேரடி தாக்குதல் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் பக்கமே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவரு வரும்பொழுது நேரடி உயிர் தாக்குதல் நடந்திருக்கு. பெட்ரோல் பாம்பு இருந்து நேரடியா அருவாளால வெட்டுறதுக்கு முயற்சி நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப என்ன இவர யாரால ஆபத்துனாக்கா இங்க உள்ள மதவாத சக்திகளால ஆபத்துன்னு நம்ம சொல்லுவோம், ஜாதியவாத சக்திகளால் எனக்கு ஆபத்துன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெரியாரிய உணர்வாளரால் என்னுடைய உயிருக்கு ஆபத்துனாக்கா இது நேரேஷன் சொல்லாம என்னன்னு சொல்லுவீங்க? மதவதனில் ஆரம்பிச்சு தீக்காவுக்கு போயிட்டு ஒட்டுமொத்த பெரியாரிய உணர்வாளர்களா என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்றாருனாக்கா பாசிஸ்ட்னா பிஜேபில இருந்து வரணுங்கிற அவசியம் இல்ல, பெரியாரிஸ்டும் பாசிஸ்டா இருக்கலாம். அப்ப பெரியாரிஸ்டுகள் பாசிஸ்டுகள் சொல்லிட்டு இங்க அதுக்கப்புறம் நேரேஷன் கவனிங்க. திராவிடம் தலித்துகள் என்ன செஞ்சதுன்னு கூட நிப்பாட்டிருக்காப்ல, பேசும்ல பேசல. திராவிடம் தலித்துகள் என்ன செஞ்சது அப்படிங்கிற கேள்வியை அர்ஜுன் சம்பத் கேட்டிருப்பாப்ல, நம்ம பார்த்திருப்போம். ஆதவ் அர்ஜுன் சில்பாகுமார் கேட்டிருப்பாப்ல, நம்ம பார்த்திருப்போம். இங்க உள்ள காடேஸ்வரன் கேட்பாப்ல, நம்ம பார்த்திருப்போம். அண்ணாமலை கேட்பாப்ல, நம்ம பார்த்திருப்போம். வாணி சீனிவாசன் கேட்பாங்க, எச் ராஜா கேட்பாரு. இன்னைக்கு அந்த வருஷத்துல கோபிநாதன் கேட்டுட்டு இருக்காரு. கார்பரேட் எதிர்த்து போராடுறேன், என்ன நீலசங்கின்றீங்க, அவங்க கூட என்ன செய்கிறீங்க அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம், இப்போ அவர் வந்து விசிகால இருக்காரு, திருமாத்தூர் இருக்கிற அதே மேடையில போய் உட்கார்றாரு. ஆனா ஆரிய பாசிஸ்ட விட திராவிட பாசிஸ்ட் தான் பெருசு, அதை விட அது கொடுமையானதுன்னு எப்படி அவரால் சொல்ல முடியுது? எப்படி மறுபடியும் அந்த டிராவல் நடக்குது? இல்ல ரொம்ப சிம்பிள். சில்பாகுமார சந்திச்சிருக்காப்ல, தகவல் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த டோன் எல்லாம் எடுக்கிறாப்ல. எனக்கா பெரியாரை படித்தவர்கள், அம்பேத்கரை படித்தவர்கள், மார்க்சை படித்தவர்கள் ஒருபோதும் ஆரியத்தை விட திராவிட மாடல் அல்லது திராவிடம் என்று பேசுறவங்க தான் பெரிய ஆபத்து என்று ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதனா ஸ்பாட்ல நிக்கிறவங்க பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய உணர்வாளர்கள் தான் ஸ்பாட்ல நிக்கிறது. மதிவதன் ஏன் ஸ்பாட்டுக்கு போகல அப்படின்னு கேட்கிறவரு இந்த அளவுகளை தூக்கிக்கிட்டு எல்லா கட்சியிலும் கொண்டு வைப்பாரா?
எல்லா கட்சியிலையும் கொண்டு போய் நீங்க இங்க போகல, நீங்க அங்க போய் வேங்கவேலுக்கு இவரே போகல. வேங்கவேலுக்கு இவரே போகலங்க. இவர் எவ்வளவு பெரிய பொய்யர் பாருங்க. இவர் ஒரு பொய்யர், இவரு டுபாக்கூர். இவர் என்னக்கா முக்தார் கேக்குறாப்ல, இல்ல போகணும்னு அவசியம் இல்லைங்க, போயே தீர வேண்டும், நாங்க போகலனாக்கா நான் தலித்துகளுக்கு எதிரி எல்லாம் கிடையாது, சரிங்களா? அப்படி ஒரு நேரடி கட்டமைக்கப்பட்டிருக்கு. வேங்கவேலுக்கு நான் நேரடியா போகலனாக்கா நான் ஒரு தலித் எதிரி அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள 99% தலித் எதிரிகள் தான். என்னன்னாக்கா இப்ப வேங்கவேலுக்கு ஏன் ஸ்டாலின் போகல, முதல்வர் போகல அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பிரபகண்டாவா ஆக்கப்பட்டிருக்குல்ல. அங்க துறை சார்ந்தவங்க போயிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க காவல்துறை. அண்ணன் திருமாவர்களும் அதை பத்தின விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காரு, நாமளும் அதை பத்தி பேசிட்டு இருக்குங்கிற வேற விஷயம். வேங்கவேலுக்கு போகலனாக்கா போகலன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே. முக்தார் கேட்கும் பொழுது ஆமா நான் போகலங்க, எனக்கு வேற வேலை இருந்துச்சு, நான் போக முடியல, ஆனா அதை ஒட்டிய கருத்து என்கிட்ட இருக்கு, வேங்கவேலான சம்பவத்துல என்னுடைய கருத்து இருக்கு, நான் பேசியிருக்கேன், நான் பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லது நான் இங்க மீட்டிங் போட்டிருக்கேங்க வேங்கவேலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லுங்க. அப்ப வேங்கவேலுக்கு பொய் சொல்றீங்க இல்ல, ஏன் பொய் சொல்றாரு அவர் பொய் அதுல ஒத்துக்கிட்டாப்ல, நான் போகலங்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் வேங்கல் நான் தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு தைரியமா ஏதோ ஒரு போயிட்டு வந்தது மாதிரி கேட்கிறாப்ல. திரும்ப திரும்ப கேட்டோடனே ஆமா நான் போகல, நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. அப்ப இதுலயே பொய்ய பாருங்க. ஒரு போராளி அப்படிங்க பொய் சொல்லுவான்? பொய் சொல்ற ஒரு போராளியா இவரு? பேசுறவங்க போராளியான்னு கேட்கிறாப்ல, பொய் சொல்றவங்க மொதல் போராளின்னு நான் கேட்கிறேன். எதுக்கு இவ்வளவு பொய்? அப்ப இந்த ஒரு விஷயத்திலேயே அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பொய்ய சொல்றாரு. திரும்ப திரும்ப கேட்டோன்னா அந்த பொய்ன்னு ஒத்துக்கிட்டாப்ல. அப்படின்னா இவர் இதற்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்திலயும் அவ்வளவு பொய்கள் அடங்கி இருக்கு. இல்ல இப்போ நீங்க ஆதவ அர்ஜுனாவை சந்திச்ச பிறகுதான் இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்றீங்க. அப்போ இது இப்படி எடுத்துக்கலாமா? ஆதவ அர்ஜுனா விசிகாவையும் தாவேக்காவையும் இணைக்கணும்னு நினைச்சாரு, அது முடியல. திருமாவர்கள் இது சரியில்லைன்றதுக்குள்ள அவர் உடன்படல அதுல. அப்போ விசிகாவோட தொண்டர்களை இது கூட தள்ளணும், திமுக வெளில வர வைக்கிறதுக்கான ஒரு கருத்தை விசிகாவுக்குள்ள உள்ள வைக்கணும், திமுக தலித்துக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு கருத்தை திமுக என்ற முகமுடிக்குள்ளேயே பரப்பணுன்றதுக்காக கோபி நாயனார் இவர் ஆதவுக்கு ஒரு பெய்ட் எம்ப்ளாயா இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? இப்ப சில்பா குமார் கட்சியை விட்டு அந்த வெளியில விசிகாக்குள்ள இருந்துகிட்டு விசிகாவை கொண்டு தாவேக்கால சேர்க்கறது முயற்சி பண்ணும் பொழுது அண்ணன் திரும்ப ஸ்மெல் பண்ணி அவர் கட்சியை விட்டு தூக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சில்பா குமார் விசிகா கட்சிக்குள்ள பல நிர்வாகிகளிடம் விலை பேசியிருக்கிறார். ஆனா யாரும் விலை போகல. எல்லோருமே தலைவருடைய ஸ்டாண்ட் என்னவோ அதான் எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் விலை போகல. உள்ள இருந்துட்டே கருத்து சொல்றது அதுவும் யாரும் செய்யல. ஏன்னா முழுக்க முழுக்க தலைவர் திருமாவுடைய வளர்ப்புகள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே. இப்ப இவரு என்னன்னாக்கா இப்ப யாரு விலை போவாங்க என்பதை பார்த்து விட்டு இவங்க எல்லாம் விலை போகலையா, யாரு விலை போவாங்கன்ற பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசினாங்களா அல்லது வேற நோக்கத்தோட இவரு பேசிட்டு இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மக்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். ஏன்னாக்கா எந்த பணத்தையும் இவர் டிரான்சாக்சன் பண்ணதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது. அவங்க ஒரு அஜெண்டா கொடுத்து அந்த அஜெண்டா ஒத்துக்கிட்டதுக்கான ஆதாரம், நேரடியா பார்த்த ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது. இந்த சூழலை ஒட்டி பார்க்கும் பொழுது அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்குது. அதனால நான் அப்படி சந்தேகிக்கிறேன். மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதை பண்ணிக்கிட்டோம். ஓகே. அதே மாதிரி நீங்க போட்ட வீடியோல மதிவதனி அவர்கள் எந்த கல்குவாரிலையும் காசு வாங்கல, எந்த ப்ரொடியூசர் கிட்டயும் பணம் பண்றேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு ஏமாத்தல, எந்த உதவியாளர்கிட்டயும் சம்பளம் தரணும்னு சொல்லி சம்பளம் தராம கொத்தடிமையா வச்சுட்டு ஏமாத்தலன்னு சொல்றீங்க. இது ஏன் மதுவந்தினி சொல்லி தெரியல, பொருந்தல? ஒருவேளை கோபி நாயனார் இதெல்லாம் பண்ணாருன்றத சொல்ல வரீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. அவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கூடவே இருந்த ஒரு உதவி இயக்குனர் பேர் ராஜ்கமல் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் அவர் கருப்பர் நகரம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சார். அந்த ஸ்கிரிப்டா பாரஞ்சித் திருடி இந்த படமா பண்ணிட்டாரு, மெட்ராஸ்ன்னு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போச்சு இல்லைங்களா? அந்த ஸ்கிரிப்ட் பண்ணதுல அந்த ஸ்கிரிப்ட் எப்ப பண்ண உட்கார்ந்தாரோ அப்பத்துல கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக தொடர்ந்து உதவி இயக்குனராக ஒருத்தன் அவர்கிட்ட வேலை செய்யறாப்ல. அந்த நபர், அந்த தோழருடைய பேர் ராஜ்கமல். அந்த நபருக்கு இவரு கார்பரேட் இது சுரண்டாங்க, உழைப்பு சுரண்டாங்கன்னு பயங்கரமா பேசுறாருல. அந்த உதவி இயக்குனருக்கு ஒத்த ரூபா கூட இதற்கு சம்பளம் தரல, ஒத்த ரூபா கூட தரல. இவருதான் கார்பரேட் உழைப்பை சுரண்டாங்க, ஏழை மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. 9 வருஷமா ஒருத்தனுடைய 8 வருஷமா ஒருத்தனுடைய ரத்தத்தை நீங்க உறிஞ்சிருக்கீங்களே. அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அந்த பையனை திரும்ப இதை ஒட்டி சம்பளம் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்க போய் அதை சண்டையா மாத்தி அந்த பையனை கொலை முயற்சி வரைக்கும் பண்ணிருக்காப்ல. இந்த சைடுல ஒரு நம்பர் தான், இந்த சைடுல ஒரு நம்பர் தான். இந்த சைடுல விடுதலை சிறுத்தைகள், இந்த பக்கம் ராஜ்கமல். முடிஞ்சவன மாற்றுங்க, எல்லாம் விட்டுருங்க.
ஏன்னா அது குணத்துக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் இந்த சமூகம் தரணும்னா நீ 10 முறை காப்பாற்றுவ, 11ஆவது முறை உன்னால் காப்பாற்ற முடியாது. அவனை யாரோ ஒருத்தர் எதுவும் செஞ்சு விட்டு போயிடுவாங்க. எழுதி வச்சுங்க. அவனெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்பட்டு அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் கம்முன்னு போடுவேன். நாளைக்கு ஊரில் நாளைக்கு எல்லாமே வேலைக்கு போகிறவங்க எல்லாம் ஊரில் இருக்கிற ஒரு தடை போடாது. ஃபோன் பண்ணுற நேரம் தான் வரன்னு சொல்லி ஆரம்பிச்சு வெயிட்டிங். இப்போ என்னன்னா அந்த வெயிட்டிங்கை நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துட்டீங்கன்னா நீங்கள் நம்ப ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் கலந்துட்டீங்கன்னா நாளைக்கு முடிஞ்ச பரவாயில்ல. நாங்கள் வீட்டுக்கு பார்க்க அது மிஸ்டேக். இப்போ திடீர்னு ஒரு புகார் வந்தனாக்கா உங்களுக்கும் ராஜ்குமாருக்கும் பிரச்சனை. திருவள்ளூர் கூட்டிக்காக ஊத்துக்கோட்டை கூட்டிக்காக தான். அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய ஆட்டிடியூடு எதுவுமே சரியில்லை. ஒரு லெவலுக்கு மேலே போகும். அவங்ககிட்ட நான் 65,000 ரூபாய்க்கு மீன் வாங்கினேன்னு எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. பண்ணிட்டு அவன் போடா மயிருங்கிற வார்த்தைக்கு அது அப்போ தான் தெரிஞ்சேன். இனிமேல் இங்கே நின்ன சாம வச்சு ஊழல் கூடாது. நான் ஓவராக பேசுகிறேன். நான் சொல்றது கேளுங்க, அது தப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவனை என்ன ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நான் இது சம்பள மேட்டர் மட்டும் இல்ல, சம்பள மேட்டரை தாண்டி என்ன நடந்திருக்குனாக்கா, அந்த பையன் அந்த எண்ணூர் துறைமுகம் வரப்போகுது இல்லைங்களா, அந்த கடலோரத்தில் வாழக்கூடிய ஒரு மீனவர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன். அப்ப அந்த துறைமுகத்துக்காக நம்ம கோபிநாத், அந்த கார்பரேட் எதிர்த்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் நம்ம கோபிநாத் இருக்காருல்ல, அவரு ஒரு போராட்டம் நடத்தினாப்லைய தலைவரை வச்சு. இந்த பையன் அங்க உள்ள மக்களை ஒன்று திரட்டி அந்த துறைமுகத்துக்கு எதிராக அவன் போராட ஆரம்பிக்கிறான். இப்ப அது எப்படி, நான் போராடிக்கிட்டு இருக்கேன், என்னைய தாண்டி நீ போராடுவியா, அல்ல என்னைய தாண்டி எங்க மக்களை நீ திரட்டுவியா அப்படின்னு இவருக்கு காண்டு. இந்த காண்டுல அவரை கொலை பண்ற முயற்சி வரைக்கும் வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாக்க முயற்சி பண்ணிருக்காரு. தாக்கியிருக்காங்க, அவங்க வீட்டுல புது தாக்கியிருக்காங்க, வெளியில பார்க்கும்போது தாக்கியிருக்காங்க, வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது வழிமறைச்சு அவரை கொலை செய்ய முயற்சிக்கு நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த சம்பந்தப்பட்ட ராஜ்கமலுடைய அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு நான் இன்னைக்கு மதியம் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், முடிஞ்ச அதை பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க. அப்ப ஒருத்தவன் போராடுறானாக்கா அவனை எதுக்கு நீங்க தடுக்கணும்? அப்ப நீங்க மட்டும்தான் முகமா தெரியுன்னு ஏன் நீங்க நினைக்கணும்? அந்த ராஜ்கமல் இருக்காப்ல இல்ல, அவர் எஸ்எஃப்ஐ, அவரு ராஜ்கமல் எஸ்எஃப்ஐ. ராஜ்கமல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர். அது உடனே ஊப்பின்னு சொல்லிட்டு வருவாங்க, அதுக்காக தான் சொல்றாரு. ஊப்பி இல்ல, அவர் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஒரு தோழர் அவரு. அப்ப நீங்க போராடுறீங்க, அதே மாதிரி அவனும் போராடுறான், போராட்டு போட்டு அந்த மக்களை திரட்டி. இல்ல 6 வருஷம் அவருக்கான இல்ல நீங்க மட்டும்தான் முகமா தெரியும்னாக்கா ஏன், எதுக்கு? அப்ப தலைவரை திரட்டி ஒரு போராட்டம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த துறைமுகத்துக்கு எதிராக உங்களை போராட்டம் பண்ண, அதுக்கப்புறம் அடுத்த நகர்வு என்ன? ஏன் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் உங்களை தலைவர் உங்களை மாவட்ட செயலாளர் ஏன் தூக்குறாரு? அங்க உள்ள 3 கல்குவாரிகள் இருக்கு. அந்த கல்குவாரிகள்ல இருந்து சரி வேண்டாம், வேற இதுல உள்ள தகவல்கள், மேலதிக தகவல்கள் நம்ம அடுத்த பெட்டியில பேசுவோம். ஓகே, உரிய ஆதாரங்களோட பேசுறேன்னு சொல்ல வரீங்க? ஆமா. ஓகே, இப்போ அந்த உதவி இயக்குனர் அவரை பத்தி சொல்லியிருந்தீங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் சம்பளம் கொடுக்காம அவரை வச்சு ஏமாத்திருக்காரா? அதுல புலமையிருக்கு 8 வருடம். ஓகே, ஆனா அவரு வெளில கார்பரேட் சுரண்டல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாருன்றது வேடிக்கையா இருக்குது. ஓகே, இப்போ நீங்க கோபிநாயனார் குறித்து அவர் குறித்து ஏற்கனவே வேற ஒரு விம்பம் இருக்குது. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு சமூக செயல்பாட்டாளர். ஆனா ஒரு போலியான நபர், கிட்டத்தட்ட பிவிசிக்காக எதிராக வேலை பார்க்குற நபர், ஒரு திராவிடத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பை உருவாக்குறத ஒரு அஜெண்டாவோட செய்யறாரு அப்படின்னு சொல்லி பல சாட்டிலும் அவரையும் அம்பானியும் தொடர்புபடுத்தி ஏற்கனவே இவரு அதானி தொடர்புபடுத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. நீங்க கல்குவாரிகளோட தொடர்பு பத்தி சொல்றீங்க, ஆனா முழுசா சொல்லல, அப்படி குற்றச்சாட்டு இருக்கிறதா சொல்றீங்க. உங்களுக்கும் தொடர்பு கொண்டு அவர் பேசினாரு, சிபிஐக்கு தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் தனிப்பட்ட முறையில பண்ணது எல்லாம், அவர் உதவி இயக்குனர், இதெல்லாம் பல குற்றச்சாட்டு அவர் மேல வச்சிருக்கீங்க. இதை குறித்து அவர் எதனா இதை மாற்று கருத்தோட வச்சு பேசினாருன்னா இது தனிப்பட்ட விஷயம்ன்றதுனால அவர் ஒரு வாதத்தை கூப்பிட்டா நீங்க ரெடி ஆவீங்களா அவர் கூட வாதிக்கிறதுக்கு? இதெல்லாம் உண்மைன்ற பட்சத்துல அதான் தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, பொது வெளியில் விவாதித்து எதிரிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது நட்பு முரண் என்பது, நாம நட்பு முரணை வெளியில் பேசக்கூடாது பொது வெளியில். அதனாலதான் நான் இத்தனை நாளா பேசவே இல்லை. இந்த பிரச்சனை 1 வாரத்துக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஏன் பேசாம நேத்து பேசுறேன்னாக்கா, தலைவர் மேடையில சொன்னதுக்கு அப்புறமும் கோபிநாதன் என்ன பண்றாருனாக்கா, பல பெரிய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து போய் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. இதை அப்ப நம்ம சைட்ல உள்ள, அதாவது அவர் யார குற்றச்சாட்டு, பெரியாரி உணர்வாளர்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, பெரியாரி உணர்வாளர்கள் தலைவர் திரும்ப சொன்னது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால பொதுவெளியில் அவர் பேசுறாரு, அவருக்கு உள்ள அரசியல் முதிர்ச்சி அவ்வளவுதான், அவருக்கு உள்ள அறிவு முதிர்ச்சி அவ்வளவுதான். அவர் பேசிட்டு போட்டோம், அவரே ஜெயிச்சுட்டு போனா இருக்கட்டும், அவரே கப் எடுத்துட்டு போட்டோம். கப்பு நமக்கு முக்கியம் இல்லை பிகளு, நமக்கு சமூகம் தான் முக்கியம் பிகளு.
சமூகத்துக்காக கப்பை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த கப்பை விட்டுக் கொடுப்பதனால் சமூகத்துக்கு நல்லது என்றால் அந்த கப்பு நமக்கு தேவையில்லை பிகிலே என்பதை பெரியாரிய உணர்வாளர்கள் அறிந்து வைப்பதனால் நாம பொதுவெளியில அதை பத்தி விவாதிக்கல. அதனால அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லைன்னு கிடையாது. அப்ப தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் நேற்று நம்ம அந்த சேனல்ல வீடியோ போட்டோம். அந்த கொலை மிரட்டல் வீடியோ நமக்கு கிடைச்சிச்சு, அந்த புகார் காப்பி கிடைச்சிச்சு. இதையும் மக்கள் மத்தியில எனக்கா ஒரு பெரிய போராளி மாதிரி இருக்காப்புல இல்ல, இவர் பயங்கரமா டுபாக்கூர்னு ஏகப்பட்ட ஆதாரங்கள் என்கிட்ட வந்து குமிஞ்சு கிடக்கு. விசிகா கட்சியில உள்ளவர்களே, முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களே, அந்த கரடிப்புதூர் பகுதியில உள்ளவங்களே, இன்னும் அந்த மீஞ்சூரில் உள்ளவர்களே, காட்டூர் என்கிற அவருடைய சொந்த ஊரில் உள்ளவர்களே, இன்னும் எண்ணூரில் உள்ள தோழர்களே, இவங்க எல்லோரும் அடுக்கடுக்காக என்கிட்ட எல்லா ஆதாரங்களையும் ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து, ஆடியோல இருந்து, வீடியோல இருந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆதாரங்களும் இருக்கு. இதுல ஏதாவது தேவைன்னாக்கா நான் அப்பப்போ வெளியிட தயாரா இருக்கிறேன். அதுக்கு இடையில தலைவர் திருமா சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அமைப்பாய் திரவலம் முகத்தை நான் படிச்சிருக்கேன். எல்லோரும் படிங்கள் என்ற அறிவுரையை கொடுத்துட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.